வணக்கம் மக்களே. தமிழ் தகவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாரும் உடனே இத கவனிங்க. இது உங்களுக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. நம்ம தமிழ்நாட்டுல ரேஷன் கடைகள் மூலமா ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, பருப்புன்னு தேவையான பொருட்கள் எல்லாம் ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கப்புறம் ரேஷன் கடைகள்ல சில தில்லுமுல்லு வேலைகள் நடக்க கூடாதுன்னு கவர்மெண்ட்னு ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த EKOI.C அப்டேட். அதாவது நம்ம அடையாளத்தை சரியா பதிவு பண்றது. இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த டைம் முடிஞ்சு போச்சு. போன மார்ச் 31ஆம் தேதியோட இந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆனா நிறைய பேர் இன்னும் இந்த EKOI.C அப்டேட்டை முடிக்கலையாம். அதனால நம்ம கவர்மெண்ட் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டைமை ஜூன் 31 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் மாசம் 31ஆம் தேதி தான் கடைசி. இந்த நாளுக்குள்ள நீங்க கண்டிப்பா உங்க EKOI.C அப்டேட்டை முடிச்சாகணும். அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நேரா ரேஷன் கடைக்கு போய் அவங்க கைரேகைய பதிவு பண்றது கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கடைசி சான்ஸ்னு சொல்றதால கண்டிப்பா ஜூன் 31ஆம் தேதிக்குள்ள உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற எல்லாரும் போய் கைரேகைய வச்சிடுங்க. இல்லன்னா உங்க பேரை ரேஷன் கார்டுல இருந்து எடுத்துடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்காது. அதனால உடனே உங்க EKOI.C அப்டேட்ட பதிவு பண்ணுங்கன்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறோம். நீங்க நேரா ரேஷன் கடைக்கு போயும் இத பண்ணலாம். இல்லன்னா ஆன்லைன்லயும் இந்த வேலையை முடிக்கலாம். மக்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி நேரத்துல அவசரப்படாம இப்பவே போய் உங்க கைரேகைய பதிவு பண்ணிடுங்க. உங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் தடைபடக்கூடாது இல்லையா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இது மாதிரி முக்கியமான தகவல்கள் உங்களை உடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.